பழனிமலை அடிவாரத்தில் விவசாயி ஒருவர் இருந்தார். அவர் பழனிமலை முருகன் மீது சிறுவயதில் இருந்தே மிகவும் பக்தி கொண்டவர். ஒவ்வொரு ஆண்டும் விவசாயம் செய்து வரும் அறுவடையில் முதல் பங்கை பழனிமலை கோவிலுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விடுவார். கடந்த 2 வருடங்களுக்கு முன்புதான் அவருக்கு திருமணம் நடந்தது. ஆனால் இதுவரையில் அவருக்கு குழந்தை இல்லை. ஒரு நாள் முருகன் சன்னதிக்கு சென்று, முருகா, இந்த வருடம் நான் வாழைப்பழங்களை பயிர் செய்யப் போகிறேன். என் சாகுபடியில் கிடைக்கும் பாதி வாழைப்பழங்களை உன் கோவிலுக்கு பஞ்சாமிர்தத்திற்காக கொடுத்து விடுகிறேன். எப்படியாவது இந்த வருடம் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடு என்று மனம் உருகி வேண்டிக் கொண்டார். அந்த வருடம் வாழைப்பழங்கள் மிகவும் செழுமையாக வளர்ந்திருந்தது. அவர் இறைவனிடம் கேட்டுக்கொண்டதன்படி சாகுபடியில் வந்த வாழைப்பழங்களில் பாதி அளவை ஒரு வேனில் பழனிமலை பஞ்சாமிர்தத்திற்காக அனுப்பி வைத்து விட்டார். ஓரிரு வாரங்கள் சென்றிருக்கும். அவரது மனைவிக்கு தலை சுற்றல் மற்றும் வாந்தியாக இருந்தது. உடலை பரிசோதனை செய்தபோது அவர் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. முருகனின் அருளால் தான் தன் மனைவி கர்ப்பமுற்றிருக்கிறாள் என்று மனம் உருகி இறைவனை வேண்டுவதற்காக பழனிமலைக்கு சென்றார். முருகருக்கு அபிஷேகங்கள் எல்லாம் செய்து மனம் உருகி இறைவனை வேண்டிவிட்டு வீடு திரும்பினார். அன்று இரவு ஏழை விவசாயியின் கனவில் வந்த முருகர், பக்தா, நீ கொடுத்து அனுப்பிய 6 வாழைப்பழங்கள் எனக்கு வந்து சேர்ந்தது. நீ வேண்டிக் கொண்டதன்படியே உனக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். பதறி எழுந்தவனுக்கு இடி விழுந்தது போல் இருந்தது. வேனில் ஆயிரக்கணக்கான வாழைப்பழங்களை அனுப்பி வைத்தேன். ஆனால் முருகரோ தனக்கு 6 பழங்கள் மட்டுமே வந்து சேர்ந்தது என்று கனவில் கூறினார். மறுநாள் அதிகாலையிலேயே அந்த வேன் டிரைவரின் வீட்டுக்கு சென்று, நான் கொடுத்து அனுப்பிய வாழைப்பழங்களை உண்மையிலுமே பழனிமலையில் கொண்டு போய் சேர்த்தாயா என்று அதட்டி கேட்டார். முதலாளியின் மீது பயபக்தி கொண்ட டிரைவர், ஐயா, நீங்கள் கொடுத்து அனுப்பிய அனைத்து வாழைப்பழங்களையும் பழனிமலைக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டேன் என்று பயந்த சுபாவத்துடன் கூறினார். இங்கே பார், உண்மையை சொல்லிவிடு என்று தனக்கு வந்த கனவை பற்றி அந்த டிரைவரிடம் கூறினார் இவர். பதறிப்போன டிரைவர், ஐயா, நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் நான் உண்மையை சொல்லிவிடுகிறேன். நீங்கள் வாழைப்பழங்களை எல்லாம் என் வேனில் ஏற்றிவிட்டீர்கள். சிறிது தூரம் சென்ற பின்பு வேன் பஞ்சர் ஆகிவிட்டது. பஞ்சர் ஒட்டுவதற்காக ஒருவர் உதவி செய்ய வந்தார். அவன் மிகவும் ஏழையாக இருந்தார். அவருடன் ஒரு 6 வயது சிறுமி வந்திருந்தாள். பார்ப்பதற்கு அவள் பசியாகவும் சோர்வாகவும் இருந்தார். அதனால்தான் நமது வேனில் இருந்த பழங்களில் ஒரு 6 பழங்களை மட்டும் பீத்தெடுத்து அவளிடம் சாப்பிடக் கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருந்த முருக பக்தருக்கு புரிந்துவிட்டது. ஏழைகளின் வடிவில்தான் முருகர் வாழ்கிறார். பசித்தவருக்கு உணவு கொடுத்தாலே அது முருகனுக்கு சென்றடைந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டார். உண்மையை உணர்த்திய வேன் டிரைவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வீட்டை நோக்கி நடந்தார். அன்று முதல் வீட்டில் என்ன விசேஷங்கள் வந்தாலும் ஏழைகளுக்கு மறவாது உணவு வழங்கினார். எந்த இறைவனின் அருளையும் அன்பையும் பெற வேண்டும் என்றால் ஏழைகளை நேசியுங்கள், பசித்தோருக்கு உணவு அளியுங்கள். இறைவன் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பார். இது போன்ற கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் ரதிஸ் டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்க. நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள். என்னோடு இணைந்திருங்கள். என்றும் மகிழ்ந்திருங்கள். நான் உங்கள் அன்பு தோழி ரதி.